அம்மா வந்தது அம்மா கோவக்கார பொம்பளை பொட்டு பொட்டு இந்த நிறைந்த சபைக்கு முதல் வணக்கம். வணக்கம் 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 கண்ணம்மா ஓய சன்னம்மா யார் எங்கே? அம்மா நான் எங்கே?
நலம் தானா? நான் நல்லா இருக்கேன். வந்தோடனே கறிஞ்சோறு போட்டாங்க, தின்னு போட்டு நல்லா கெடியேறியாட்டு எனக்கு என்ன கேடு. கறிஞ்சோரா? சரி, எங்களுக்கெல்லாம் பருப்பு குழம்பு முடக்கி கறிஞ்சோறு போட்டாங்க. நேரா வந்தோடனே ஜெயபாலன் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க போய் வேண்டாங்க நல்லா கொடுத்தாரு. இல்லப்பா, சாப்பாடு மட்டும் கொடுத்துருக்கீங்க தனியா. சாப்பாடு கூட்டு போய் கதவை சாத்தி கொடுத்தீங்களாமா? நீ ஓன்னு சொன்னா காலையில ஒண்ணு கூட்டிட்டு கொடுத்தாரு. அதனால வீட்டுக்கு மட்டும் எனக்கு மட்டும் தனியா செஞ்சுட்டாரு. இல்ல ஓன்னு சொன்னா காலையில பிள்ளை கொடுப்பாரு. ஆமா, எனக்கு வீட்டுல கொடுத்தாரு. ஏமா எனக்கு வீட்டுல கொடுத்தாரு. உனக்கு 13 மெடிக்கல்ல கொடுப்பாரு. அங்க 2 ரூம் இருக்குது கண்ணம்மா. ஒரு ரூம்ல எனக்கு, இன்னொரு ரூம்ல உனக்கு. இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாத சரியா? நான் பேச மாட்டேன். எனக்கு பிடிக்காது. ஐயோ, உனக்கு பிடிச்சாலுமே நான் பேச மாட்டேன். கண்ணம்மா, நாட்டுக்கு நாடு மகா நாடு. நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்தி நீர் தாங்காத ஒரு வத்தாத புண்ணிய பூமி. இந்நாட்டின் பெயர் என்ன? தெரியல சார். முத்திகாபாளையம். இந்த முத்திகாபாளையம் என்றால் நம்மை போல் கலைஞர்களுக்கு ஒரு தாய் சிறந்த மச்சி தேசம். ஆமா ஆமா. இந்நாட்டில் வாழ்ந்து வரக்கூடிய வரிஷ்ட முனிவருக்கும் அருந்ததி அம்மையாருக்கும் பிறந்த நமது அருந்ததி என மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழிக்கு இணங்க அனைவரும் ஒரு தாய் மக்களாக இணங்கி இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து. ஏன் சிரிக்கிற? 30,000 தான் சம்பளம். 30,000 தான் சம்பளம். 1 ரூபா குறைய கூட. 2 பேரையும் அப்படியே காலேஜ் எப்படி மறுக்கும் தெரியுமா? யாரு? ராஜகோபால். ஜெயகோபால். இன்னும் 30,000 ரூபாய் செலவு செய்து அன்ன போஜனம் அளித்து நமக்காக வேண்டி இன்று தினமாக நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார் பொதுமக்கள் அனைவரும் இந்த அம்பாளுக்காக. இப்படி அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? ஸ்ரீ மகாபாரதி ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய 13ஆம் நாள் சண்டை என்னும் அபிமன்யு கொன்ற மாலை. இந்நாடகத்தில் நான் வந்தபடியால் நான் யார், என்னுடைய பெயர் என்ன, நான் எதற்காக வந்தேன் கதையில மச்சுவலி சிவமா தாவன வேன் వచ్చేப்போ கேஸ் பண்ணி ஆமாம்மா, நான் யார், என்ன கதையில் என்ன ஆரம்பம் சொல்லட்டா? பட்டம் బట్ట కట్టిన వేషం చెప్పించినోడు వాదే చచ్చిపోతాం బట్ట కట్టినోడు బట్ట మడి పెడతామని పెట్టాము మా దగ్గర హార్ట్ అటాక్ వచ్చిపోగలం మనం சொல்லி கொடுப்பது சத்தமே பரவாயில்ல அதே நோக்கிட்டு கிடக்கலாங்க யாரு அது சொல்லக்கூடாது
சொன்ன செத்து போயிட்டு வம்பு நாளைக்கே கூட்டு வர சொல்லுவோம் நாளைக்கு வேற வேற பக்கம் கூட்டு வரணும்னு சொல்லியிருக்கோம் அம்மம்மா நான் யார் தெரியுமா பர்கரிசி மகா முனிவராகப்பட்டவர் செய்தார் ஒரு யாகம் அந்த யாகத்திலே வான்மதி பெருந்துருவான் சுபத்திரை இருவரும் நாங்கள் பெண்ணாக நாங்கள் ஜனனமானோம் சுபத்திரை ஆகும் இந்த இருவரில் என்னுடைய பெயர் தான் அழகு சுபத்திரை நீங்க தான் அழகு சுபத்திரை உண்மைதான் ஆமா அப்படி அழகு சுபத்திரையாக பெண்ணாக நான் ஜனனமாக இருந்தாலும் நான் கண்டாசைப்பட்டேன் அந்த காண்டிப அர்ஜுனன் மீது நான் பார்த்தாசைப்பட்டேன் அந்த பார்த்திபன் அர்ஜுனன் மீது அம்மா என் அன்னாருடைய துணை கொண்டு அர்ஜுன மகாராஜரை நான் திருமணம் செய்து பாண்டவரில் நடுவிறந்த நாயகனாக விளங்கி வரக்கூடிய அர்ஜுன மகாராஜனை நான் திருமணம் செய்தேன் திருமணம் செய்து கண்ணம்மா வாழைக்கு ஒரு கொலை போல நானும் என் கணவரும் குடும்ப வாழ்க்கையிலே கப்புடி அந்த கலப்புடி இங்க வந்து உட்காந்து உங்க அப்பா தன்னா போல கேள்வி பத்தி என்ன பண்ணுவீங்க இல்ல அப்ப லெவல்ல மாறாது அதெல்லாம் ஒரு கை ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அப்படியே சைட்ல விசு கம்பியாட்டு கொடுத்துக்கலடி அதுவும் பிடிக்கலடி அதெல்லாம் வந்துருவாங்க லெவல் கண்ணம்மா ஓ நானும் என் கணவரும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு சந்தோஷமா வாழ்ந்து கண்ணம்மா எனக்கும் என் கணவருக்கும் ஒரே ஒரு குழந்தை பிறந்தது ஒரு குழந்தை உண்மைதான் ஆறுமா என் மகனுடைய பெயர் என்ன தெரியுமா என்ன என் மகனுடைய பெயர் வீர அபிமன்யு உண்மைதான் அம்மா அப்படி வீர அபிமன்யை பெற்றெடுத்திருந்தாலும் என் அண்ணா எனக்கு சீதனமாக இந்த நாட்டை ஆனகுந்திமா நகரத்தை எனக்காக வேண்டி சீதனமாக வாரி வழங்கினார் நாட்டையே ஆனகுந்திமா நகரத்தையே உங்களுக்கு சீதனமாக கொடுத்தாரு உண்மைதான் அப்படி சீதனம் வாரி வழங்கி இந்த ஆனகுந்திமா நகரத்திலே பங்காளியை ஜெயிப்பதற்காக என் கணவராக பாரத போருக்கு சென்றிருக்கிறார் நானும் என் மகனாக விளங்கி வரக்கூடிய அபிமன்யுவும் இந்த ஆனகுந்திமா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மா அப்படி வாழ்ந்து வரும் தருவாயில இந்த தினமாக வந்த காரணம் என்னடி இன்னைக்கு யாரோ ஏதோ சத்தம் கேட்கிறது சத்தம் தெரியலையே தங்கள் தேவியாக விலகி வரக்கூடிய இந்த அழகு சுபத்திரை உங்களுடைய பாதத்தை என் ஆசையில் ரஞ்சகரே என் அழக சுபத்திரியாளே என்னுடைய பாதத்தை வந்த காரணத்தினால் என்றென்றும் சுக சேபமாக என்றுமே நாயை யார் போய் அவுத்து விட்டது இந்த நாய் சொல்ல தாங்க முடியல அந்த நாய் உள்ளார போய் தங்கல் போட்டு கட்டி போடுங்க ரங்கா சுபத்திரா இந்த பிச்சைக்காரனை யாருக்கு வீட்டுக்குள்ள விட்டுறது வெளியே தாண்டி தோட்டுங்க இத்தனை நாட்களாக காணாத உன்னை நான் பார்த்து அண்ணா ரங்கா எனக்கு அடையாளம் தெரியவில்லையா நாய்ங்கிற பிச்சைக்காரங்கிற மாமா புத்தி இருக்கிற புத்தி இல்லையா மாமா எனக்கு புத்தி இல்லையா ஏண்டா அண்ணன் வந்திருக்கிறேன் பொண்டாட்டி ஏன் முன்னாடி என் தங்கச்சி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேன் அரண்மனைக்குள்ளதான் தெரியாது நமக்கு இரும்பு கடையில ஈக்கு என்னன்னா வேலை அதனால ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு புருஷ முன்னாடி ஒண்ணு சேர்ந்துருக்கிறோம் கொஞ்சம் முன்ன பொண்ணு அப்படித்தான் இருப்பாங்க இந்த கருங்கோஞ்சி கருவாயா அருவாயா விளக்கு மாத்திட்டாரு எங்க அண்ணன் அப்பதான் எங்க அவனுக்கு புத்தி வரும் அப்ப நாங்க தேவையில்லையா அண்ணா இப்போதைக்கு
பள்ளி கொண்ட எனது அண்ணா நஞ்சாய் அமிர்தம் உண்டு என் கணவருக்கு நீங்கள் மைத்துனர் அஞ்சா இந்த பாண்டவர்களை என்றும் ஆதரிக்கும் என் தமையா உங்களுடைய திவ்ய பாதத்தை உங்கள் தங்கையாக வெளியே வரக்கூடிய இந்த அழகு சுபத்திரா பந்தனம் புரிந்தேன் அண்ணா. என்றும் சீரும் சிறப்புடனே இருப்பாய், பயப்பட வேண்டாம். நீங்கள் வாழ்வே என்று சொன்னால் இந்த வையுலகத்தில் கோடான கோடிகாலம் வாழ்ந்திருப்பேன். ஆனா உங்களிடத்திலே ஒரு வார்த்தை கேட்பதற்கு என் மனது துடிக்கிறது. வார்த்தையா? உண்மைதான். ஏலம்மா கேள். கண்ணா ஏலம்மா கேட்கட்டுமா? உன் மனதை பட்டதை கேள். அண்ணனிடத்தினால கேட்கின்றாய், யாரிடத்தில் இருக்கின்றாய்? கேளம்மா கேள். அண்ணா இந்த மன்னர் துணை கூட்டி மாயா
அசையாது. ஆமா. அப்படி இருக்க 18 நாள் பாரத போர் பங்காளி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பங்காளி சண்டையில 12 நாள் சண்டை முடிவெற்றது. விடிந்தால் 13ஆம் நாள் சண்டை. இந்த 13 நாள் சண்டை பாரத போர் குருட்சேத்திரத்தில் நடந்து கொண்டிருக்கும் வேளையில யாருக்கும் தெரியாத இப்படி இதோ என் அண்ணரை துணை கூட்டி இந்த மன்னவர் வந்த விஷயம் என்ன? இந்த கண்ணனை துணை கூட்டி இந்த காதிபன் இந்த ஆனகுந்தியா நகரத்தை தேடி வந்த காரணம் என்ன? உங்களின் முகத்தை பார்த்தால் ஒரு புறமாக பார்த்தால் சந்தோஷமாக தெரிகிறது, ஒரு புறமாக பார்த்தால் சூழ்ச்சியாக தெரிகிறது. சூழ்ச்சியா? உங்கள் உடன் பிறந்த தங்கை நான். உங்கள் மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்று அதான் என்னால் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் பார்த்தால் சூழ்ச்சி மார்க்கமாக வந்தது போல் இருக்கிறது. பார்த்தால் சூழ்ச்சியாக தெரிகிறதா உனக்கு? என்னை பார்த்தால் சூழ்ச்சி கலந்து உரைத்து விட்டாய். இல்லை என்ன அம்மா? ஏனென்றால் பாரத போர் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பாரத போர் நடக்கும் தருவாயில ஆனகுந்திமா நகரத்தை தேடி என் அண்ணனும் வந்திருக்கிறீங்க, எங்க அண்ணன் கூட என் மன்னன் இருவரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க. என்ன காரணம்? விடிந்தால் 13ஆம் நாள் சண்டை. ஆமா, உலகம் அறிந்த விஷயம். குருச்சேத்திர பீடபூமியில் இந்த 13ஆம் நாள் சண்டையிலே இன்று நள்ளிரவு விடிய போகிறது. சரி, இந்த நள்ளிரவு சமயத்திலே இந்த பாண்டவராகிய பீமனையும் அர்ஜுனனையும் நகுலனையும் சகாதேவனும் தன் அண்ணார் தருமருக்கு பாலிகுடாத்தில் 4 பேர் 4 பக்கம் 4 சிங்கங்களாக காவல் இருக்கும் பொழுது வெங்கல தேசத்தை ஆளக்கூடிய கிங்கிலி மன்னர்கள் வீண் வம்பு சண்டைக்கு இந்த பாண்டவரை அழைக்கிறார்கள். தன்னுடைய வீரத்தை கேலித்தனமாக பேசி இந்த பாண்டவரை தூது மார்க்கமாக வம்பாக சண்டைக்கு இருக்கிறார்கள். அர்ஜுனுடைய ரத்தம் கொதிக்கிறது. என்னடா நம்முடைய பிறப்பை பற்றி இழிவாக பேசுகின்றானே என்பதற்காக அர்ஜுன் கொதிக்கின்றான். இந்த கிங்கிலி படைகளோடு இந்த பாண்டவர் 4முக சண்டைக்கு புறப்பட வேண்டும். அப்படி புறப்படுவதாக இருந்தால் இன்று பாலிகுடாரத்திலே தருமருக்கு காவல் இருக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். பாண்டவர்களில் 4 பேர் 4முக சண்டைக்கு சென்று விட்டால் என் பெரிய மாமனார் அப்படி தர்மருக்கு காவலுக்கு ஒருவர் இருக்க வேணும். அந்த காவலுக்கு இருப்பதற்கும் இந்த ஆனகுந்திமான தேடி வந்திருக்கும் என்னென்ன சம்பந்தமா? இன்று தருமருடைய உயிர் காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பெண் உன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். என்னாலயா? ஆமா, என்னால் ஒருவரால் மட்டும்தான் முடியுமா? நீ மனது வைத்தால் முடியும். அண்ணா, பஞ்ச பாண்டவர் 5 இருக்க, இந்த பஞ்ச பாண்டவருக்கு துணையாக பரந்தாம கண்ணன் நீங்கள் இருக்க நாளே ஆகாது. பாண்டவர் 4 பேராலே ஆகாது. நான் ஒரு காலோட சுவாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் நான். ஏன்னா இந்த என்னால என்ன முடியும்? நான் தான், அதாவது வாராயுதம் ஏந்து பாரத போர் குருச்சேத்திர சண்டைக்கு என்னால போக முடியுமா? என்னால முடிந்தது ஏதாவது இருக்கிறதா? என்னன்னா உன் விளையாட்டு.
தருமுடைய காவலுக்கு